ஏய் நீ அவனை பார்த்த பேசுன இல்ல? ஆமா சொல்றேன் பேசுனதா. அதான்டா கேக்குறேன், என்ன பேசுனேன்னு கேக்குறேன். அதான் சொன்னேனே, நான் பேசுனதும் பேசுனேன். ஏமா ஏய் போமாமா சொன்னேன்னு சொல்லிட்டான், கேட்டீல? ஏன் அப்பதான் நீ கேட்டீல? ஏமா இங்க பாருமா, மயன் சொல்லிட்டியாமா? அவன் சொன்னதை நீ கேட்டீல? பாருமா நீ என்ன ஓங்கி விட்டேன்னு வையே, அரை போதில இந்த உளறானா போத உச்சத்துல இருக்கும்போது என்ன வேலை உளறிருப்பேன், எப்படி எல்லாம் சொல்லியிருப்பேன். ஆமா நான் சொல்லலம்மா, அது வேற. போதும்பா, அது அப்பதாடா, அம்மா இல்லடா. அம்மா அங்க நிக்கிறா. அம்மாவுக்கு அப்பதாவுக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு? அந்த அளவுக்கு குடிச்சிருக்க. எது சொல்ல? நீ எதை சொன்னியா? நான் ஒன்னும் சொல்ல. அவன் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டான், திருப்பி சொல்லாம. நான் சொல்லல. ஓங்கி ஒரு விடு விட்டுருவேன். இங்க வரை கண்ணு வலி தாங்க முடியல. இருங்க அண்ணே. டேய் பல்ல பேத்துருவேன். போ மாமா கூட்டி போடா. உள்ள போட்டு போடுப்பா ரூம்குள்ள. ஏம்மா ஏய் கேட்டீலமா? சொன்னேன்னு அவனே சொல்லிட்டான்ல. கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். பேசாம வாயை மூடிட்டு வேலையை பார்க்கணும். எவ்வளவு பெரிய மனுஷனை கதவை தட்டி எழுப்பி வெளியே கொண்டாந்து நிப்பாட்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ எல்லாம்? ஏன் ரூமுக்கு வந்து கதவை தட்டி என்ன எழுப்புவே நீ? அந்த அளவுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கா? நான் என்ன சொன்னேன் இப்போ? இருங்க அண்ணே. மரியாதை போயிடுறா. போடா. நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க. மரியாதை போய் படுக்குதுரு. உள்ள போங்க. போடா ரூமுக்குள்ள. சொன்னா கேட்டா போடா. நான் என்ன சொன்னேன்? நீ ஒண்ணு சொல்லணும்ப்பா. உன்னை கையெடுத்து கூப்பிடுடா. உன் கால்ல விழுறடா. போடா. மரியாதை போடா. நாட்சி போடா. போடா. வந்து தொலைடா. யானா அவன பாத்ரூம்ல உட்கார வச்சு ஒரு பக்கெட்ல தண்ணி குடிச்சா தலையில ஊத்தப்பா. என்ன உச்சி மண்ண வரைக்கும் குடிச்சிருக்கீங்க? போப்பா. என்னைக்கு இவ்வளவு குடிச்சது இல்ல. நீ போ. அண்ணா போ. விடுண்ணே. டேய் போய் படுடா. படுடா. நான் என்ன சொன்னேன்? நீ என்ன சொன்னேன்னு உனக்கு தான் தெரியும். லூஸ் ஆயிட்டாரு அந்த ஆளு. ஆமா லூஸ் தான் அவரு. நீ என்ன பண்ணன்றத குடிச்சு போய் பேசினா அவர் எப்படி நம்புவாரு? என்ன பண்ணி தொலைச்சேன்னு தெரியல. படுத்து தொலை. படு, வெளியில வராத. படு, கால் நீட்டி படு. படுடா. நான் தூங்குறேன், நீ போ. அப்ப திரும்பி வெளில வராத. சரி. படு. நான் படுத்துறேன், நீ படுடா போன. முதல்ல. எனக்கு படுக்க தெரியாதா? நான் வேணாம், நான் பார்த்துறேன். நீ போ. வெளியில வராத, புரியுதா? ஆனா எல்லாருமே லூசு தான். சும்மா என்ன பேசுறேன் லூசு மாதிரி. என்னம்மா எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? போதுமா? ஞானா நீங்க கேட்டுக்கிட்டீங்களப்பா? குடியார பையன் அளவுக்கு மாதிரி குடிச்சு போட்டு எதே உளறிருக்கேன். அவங்க ஆத்தாளமான என் காரை நடு ரோட்ல வழி மறிச்சு என்னை இறக்கி நிப்பாட்டி கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கும் பதில் சொல்லிட்டு உள்ள போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். குடியார பையன் திருப்பி என்ன வெளியே வந்த? வாங்காதீங்க நான் போங்க. என்ன சொன்னேன் இப்போ? திருப்பி வெளியே வந்தேன்னு வையே, தலையில கட்டி தொங்க விட்டுருவேன் உன்னைய. அவங்க என்னை நிப்பாட்டி கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு வருவேன். இந்த அம்மா நான் உடங்கிட்டு போய் என்னை தட்டி எழுப்பி நிப்பாட்டி கேள்வி கேட்கிறா. இவளுக்கும் நான் பதில் சொல்லணும். இவ்வளவுதான் உனக்கு மரியாதை? இதோட நிப்பாட்டிக்க, அவ்வளவுதான். வேற ஒருத்தர் என் கதவை தட்டி எழுப்பி வெளியே நிப்பாட்டி கேள்வி கேட்டுதான்னு வையேன், முடிச்சு போட்டு போயிருப்பேன். வீட்டோட மருமகளா போயிட்ட, அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். போ. சரி நீ போப்பா, உள்ள போப்பா. கொதிக்குது, ரத்தம் கொதிக்குது. பேரு தான் பெத்த பேரு, ஆதி குணசேகரன். எல்லாத்துக்கும் இங்க பதில் சொல்லிட்டு இருக்கேன் நானு. எல்லாத்துக்கும் நின்று பதில் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், மரியாதை கெட்டு போயிடும். நிச்சயதார்த்தம் முடியட்டும், அதுக்கப்புறம் கல்யாணமும் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நான். யார எங்க வச்சு பார்க்கணும்னு தெரியும், நான் பாத்துக்கிறேன். போய் என்னை பத்தி புரணி பேசுங்க, போங்க. என்ன ஜனனி? நான் பார்த்தேன்க்கா, இவர் ஏதோ டிராமா ஆடுறாரு. அவர் தான் அடிச்சு பேசுறாரு, எல்லா தப்பும் இவர் மேலதான் இருக்குன்னு. அவரை விடுறி. கரிகாலனுக்கு கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணவரை எதுக்கு அவங்களை அழைச்சி பேசணும்? எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. ஒருவேளை அந்த ஜான்சி ராணிக்காண்டி பயப்படுறாரோ, ஒருவேளை உங்க அம்மா சொன்ன மாதிரி ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இருந்து அதுக்காண்டி பயப்படுறாரோ. இந்தாளா அவளையெல்லாம் தாண்டுவார் இந்தாள். நீ வேற. இவ சொல்றா ஏதோ இருக்கத்தான் செய்து, என்னவோ பண்றாரு, என்னன்னு தெரியல. ஆப்போம். கத்திரிக்காய் முத்துனா கடத்திற்கு வந்து தானே ஆகணும். நிச்சயம் தண்ணிக்கு தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணுவோம். ராமச்சந்திரன்,
ராமச்சந்திரன் வாங்க வாங்க சேதுராமன் சார். எப்படி இருக்கீங்க? வாங்க, நான் நல்லா இருக்கேன். நீங்க என்ன இந்த பக்கம்? டாக்டரை பார்க்கலான்னு வந்தேன். என்ன சார் உடம்புக்கு என்ன? எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை. டாக்டரின் நண்பர் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதான் வந்தேன். அப்புறம் வீட்டிலாம் எப்படி இருக்காங்க? பொண்ணுக்கிட்ட பேசினீங்களா? என்னத்தை பேச சொல்றிய? சமைச்சியா சாப்பிட்டியா இதைத்தானே. அது எதுக்கு பேசிக்கிட்டு? ஏதாவது மாற்றம் வந்தா என்னம்மா எப்படி ஆச்சுன்னு கேட்கலாம், என்ன சமாச்சாரம்னு விசாரிக்கலாம். அங்கதான் ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியலையே. மாற்றம் பொண்ணுங்க கிட்ட இல்லைன்னா கூட குணசேகரன்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. நேற்று காலையில் எனக்கு ஃபோனை போட்டு தங்கச்சிக்கு நிச்சயம் வச்சிருக்கேன், அவசியம் வந்துருங்கன்றான். நம்ம அவனுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான், அப்படியே எடுத்தாலும் தோரணை வேற மாதிரி இருக்கும். இப்போ ஃபோன் போட்டு குழையிறான். நிச்சயத்துக்கு அழைச்சிருக்கிற சந்தோஷத்தை தாண்டி எதுக்காக அழைக்கிறான்ற யோசனை தான் ஜாஸ்தியாக இருக்கு. உங்களுக்கு ஃபோன் வரலையா? வந்துச்சு சார். உங்களுக்கு அடுத்த ஃபோன் எனக்கு தான் வந்துச்சு. அப்படியா? பேசுகிறப்பே சொன்னார், இப்போத்தான் என் மாமனார்கிட்ட பேசுனேன், அவரும் நீங்களும் உடன்பிறவா சகோதரராச்சே, அடுத்த ஃபோன் உங்களுக்கு தான் போடுறேன்னு சொன்னார். என் தங்கச்சி அந்த எஸ்கேஆர் தம்பிக்கு நிச்சயம் பண்ண போகிறோம், அவசியம் நீங்கள் சம்பந்தியம்மாவோட வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. எனக்கு ஒன்றும் சரியாக புரியலையே. கடைசியாக பஞ்சாயத்துக்கு போனப்போ பிரச்சனையாகி வந்ததோட சரி, பேச்சுவார்த்தை எதுவும் இல்லாமல் இருந்தது. 2-3 இடத்துல அவரை பார்த்தேன், என்னமோ ஆளை கண்டவனே முகத்தை திருப்பிக்கிட்டு ஓடுறாரு. இப்போ வழியே வந்து ஃபோன் பண்ணுறாரு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம பொண்ணுகளுக்கு அழைப்பு வந்த மாதிரி தெரியலையே. ஈஸ்வரிக்கிட்ட எதுவும் கேட்டீங்களா? அவன் என்னத்தை சார் சொல்ல போற? அந்த வீட்டில் நடக்கிற பாதி விஷயம் அவளுக்கு தெரியவே தெரியாது. அதுவும் சரிதான். ஆமாம் சார், அந்த எஸ்கேஆர் எப்படி இந்த குடும்பத்தில் சம்மந்தம் பண்ண ஒத்துக்கிட்டாரு? எனக்கே ஆச்சரியமாக தான் சார் இருக்கு. அந்த பொண்ணும் எஸ்கேஆர் தம்பியும் லவ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் கட்டி வைக்க முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ கூட அந்த எஸ்கேஆருக்கு இதில் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் ஒதுங்கி தான் இருக்காரு. அவர் மூத்த தம்பி அரசு இருக்கார் இல்லையா, அவரும் எஸ்கேஆர் விட்டம்மா சாருபாலா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஓ சார், அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன? அந்த பொண்ணு ஒரு கால்வாசி பொம்பளை குணம் செய்கிறேன் சார். அதை போய் அந்த பையன் எப்படி காதலிச்சான்? அந்த பையன் அமெரிக்காவில் போய் படித்தேன்னு கேள்விப்பட்டேன். இதை கட்டுறதுக்கு அங்கே போய் எதுக்கு படிக்கணுங்கிறேன். அதானே? அந்த குடும்பமாவது கொஞ்சம் யோசிக்கக்கூடாதா? அவங்க மேலே எனக்கு கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. எப்போ குணசேகர குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதோ அப்போவே அந்த மரியாதை போச்சு. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு. எந்த வகையில் பார்த்தாலும் இது சரியே இல்லை. ஆனால் ஒன்று, நாம் ஒரு கணக்கு போட்டாலும் அந்த ஆண்டவன் கணக்கு போடுறது வேற ஒன்றும் இல்லை. அது தப்பாது சார். நாமளும் நம்ம பொண்ணுங்க நல்லா வரணும்னு படிக்க வச்சோம், எல்லாம் செஞ்சோம். கடைசியில் அவங்கள புதக்குழியில் தள்ளி விடலையா? நேரம் சரியில்லைன்னா விதி கண்ணை மறைச்சிடும் போல. அந்த ஃபேக்ட்ரியை எழுதி வாங்குற விவகாரம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஏன் சார், அந்த எஸ்கேஆருக்கு இல்லாத சொத்தா அவங்க வீட்டில் இந்த ஃபேக்ட்ரி கேட்குறாங்கன்னா என்னால் நம்பவே முடியல. இதில் ஏதோ இருக்கு சார். வேற என்ன சார் இருக்க போகுது அந்த குடும்பத்தில்? சாதாரணமாக இருக்கிற நாமளே அந்த குணசேகரனை பார்க்க வேணாம்னு சில நேரத்தில் தவிர்த்துறோம். பாவம் சார் அவங்க. அதுவும் பேர் வாங்கின குடும்பம். அவங்க இந்த வழக்கில் மாற்றுறதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. பார்ப்போம் ராமச்சந்திரன், பார்ப்போம். அவங்க இந்த வலையில் மாட்டுறாங்களா இல்லை அந்த குணசேகரனை ஏதாவது ஒரு வலையில் சிக்க வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். அவசியம் நிச்சயத்துக்கு வந்துடுங்க ராமச்சந்திரன். நானும் ஈஸ்வரி கிட்ட முடிஞ்சா பேசுகிறேன். நீங்களும் உங்கள் பொண்ணுகிட்ட பேசி என்னன்னு கேட்டு வைங்க. நிச்சயத்தில் சந்திப்போம் ராமச்சந்திரன். சரி சார், வரட்டுமா? வாங்க. சரி, கவனமாக போங்க. ஜனனி, அதை குடியேன். வேண்டாம்க்கா. மோதிரமே கொடுத்தான்ல சக்தி, அப்புறம் என்ன குடி. ஐயோ, மண்டை வலியே வந்துருச்சுக்கா இவங்களால. சே, பேரமெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. நாளைக்கு ஊரை கூப்பிட்டு நிச்சயம் பண்ண போறாங்க. ஆனா இவங்க சைட்லேருந்து ஒரு சத்தமும் இல்லையே. இவங்க சைட்ல இருந்து என்ன சத்தம் வேணும் உனக்கு? இல்லக்கா, அந்த எஸ்கேஆர் குடும்பத்துலேருந்து தான். அன்னைக்கு அப்பத்தான் ஃபோனை போட்டு ஃபேக்ட்ரியை தரேன்னு சொல்லிருச்சு. சரின்னு சொல்லிட்டு வச்சவங்க தான். ஆனா அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த செய்தியும் இல்லையே. போன வாரம்லாம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஃபோனை போட்டு இவங்க பேசுறதும் அவங்க கொலாவறதும் ஏதோ ஒன்றத்தை பேசிக்கிட்டே கிடப்பாக. இப்போ சத்தத்தையே காணோம். எங்கிட்ட இருந்தும் பேசல, அங்கிட்ட இருந்தும் பேசல, அடங்கி போய் கிடக்கு.
அந்த பையலாவது ஆதிரைக்கு ஃபோனை போட்டு பேசுறானா, நல்லது கெட்டது கேட்கறானான்னு தெரியல. அந்த பக்கம் பொம்பளை ஆளு சாருபாலா மட்டும்தான். அவங்களும் வெளிநாட்டில் இருக்காங்க. நிச்சயத்துக்கு அவங்க வருவாங்களா மாட்டாங்களா ஒன்றும் விளங்க மாட்டேங்குதே. அக்கா, இது எல்லாத்துக்கும் பதில் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். எப்படி? ஹலோ ஜனனி, வாங்க. அப்பதா, சாரு மேடம். அடடே, வாமா ஹாய்மா. வாமா. சாருபாலா, உட்காரு. நல்லா இருக்கியா? ஓ நல்லா இருக்கேன். விசாலாட்சி, எப்போ எப்படி ஊர்ல இருந்து இருக்கீங்க? வந்த? நல்லா இருக்கேன். குணசேகரா, இல்ல வேண்டாம்மா, பாபா தேங்க்யூ. யார் வந்திருக்காங்க பாரு. நல்லா இருக்கீங்களா? வாங்கம்மா உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். ஹலோ ஈஸ்வரி. என்னாச்சு கால்ல? ஆங்கிள்ல சின்னதா ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஓகே. ப்ளீஸ் டேக் கேர். ஓகே மேம். உட்காருங்களேன். இருக்கட்டும். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு நீங்க வீட்ல வந்து பேசினப்போ நான் ஊர்ல இல்ல, வந்து உங்களை மீட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தேன். அதான் I thought of coming and meeting you all in person and also clarifying a few points from my side. ஓகே. சரி சரி, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்ப நான் ஒரு மாதிரி பேசி விட்டேன். அது மனசுக்கு உறுத்தலாகவே இருந்துச்சு. அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாம திருப்பி என் வீட்டு படியேறி இங்கே வந்து உட்காந்துருக்கிறது எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஜாடிக்கு ஏற்ற மூடி மாதிரி எஸ்கேஆருக்கு தான் நீங்கள் சரியான ஜோடி. என்ன பார்த்தா? ஓ, மிஸ்டர் குணசேகரன், நான் பிஸ்னஸ் விஷயமா ரஷ்யா போயிட்டு வந்தேன் இப்போதான். அங்கேருந்து டெம்பரேச்சர் என்ன தெரியுமா உங்களுக்கு? -27 degrees. Freezing cold, quite literally. அதை தாண்டி நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வேற இருந்தது. ஆனால் எதை பற்றியும் யோசிக்காம ஒரு தனி பெண்ணா, நோ 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 நோ, பிஸ்னஸில் எங்கள் ஆண் பெண்ணெல்லாம் ஒரு தனி ஆளா எல்லாத்தையும் சமாளித்து போன வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்திருக்கேன். எத்தனை பேரை கடந்து வரோம் தெரியுமா மிஸ்டர் குணசேகரன்? வீட்டை விட்டு வெளியேறின அடுத்த செகண்ட்ல இருந்து நம்மள கவுக்கணுங்கிற ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் பல பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஜெயிச்சு வந்து நிக்கிறேன். வீட்டை விட்டு வெளியேறின அடுத்த செகண்ட்ல இருந்து நம்மள கவுக்கணுங்கிற ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் பல பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஜெயிச்சு வந்து நிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களை பார்த்தா அன்னைக்கு ஆக்சுவலி நீங்க நடந்துக்கிட்ட விதம் சின்ன பிள்ளைத்தனமா இருந்தது, பாவமாகவும் இருந்தது. குணசேகரன், காசை வச்சு இல்லை வாழ்க்கை. காசு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா மனுஷனோட குணம் இருக்கு பாத்தீங்களா, அதை இழந்துட்டா செத்ததுக்கு சமம். என்ன அவமானப்படுத்தினதா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? பாவம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி பார்க்கல.
மென்டல் பேலன்ஸ் இல்லாத ஒருத்தர். மெண்டலா? மனநிலை சமம் இல்லாத ஒருத்தர் பேசுகிற பேச்சு இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு அமைதியாக போயிட்டேன். ம், சரி, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, நான் கேட்டுக்கிறேன். வெரி குட் சாரு, நல்லா கரெக்டா பேசுற நீ. ஆனா எனக்கு என்னன்னா, எங்க விஷயத்துல இவ்வளவு நுணுக்கமா பேசுற நீ உன் பிரதரின்ல அரசு கிட்ட தெளிவா பேச மாட்டேங்கிறியே. ஏன் இந்த சொத்தை இவ்வளவு தூரம் கேட்கணும்? வேண்டான்னு அவர்கிட்ட தெளிவா நீங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? இந்த வீட்டில் குணசேகரன் செய்கிற எல்லாத்தையும் உங்கள் யாராலையாவது எதிர்த்து கேட்க முடியுமா? நீங்கள் கேட்குறீங்களா இல்லை இந்த வீட்டு மருமகள்கள் கேட்குறாங்களா? முடியாதே மேடம். என்ன ஈஸ்வரி, நீங்கள் கேட்பீங்களா? இங்க யாரும் எதுவும் கேட்க முடியாது மேம். இங்க இருக்கிற பெண்கள் யாருக்கும் அறிவு கிடையாது. ஆமா, பெண்களுக்கு சுயமா சிந்திக்க தெரியாது, எதை பத்தியும் தெரியாது, தெரியவும் கூடாது. அப்படியே தெரிஞ்சாலும் பேசக்கூடாதுங்கிறது தான் இந்த வீட்டோட ரூல். 100% கரெக்ட். இப்போ இதை பற்றி பேசத்தான் வந்தீங்களா? மிஸ்டர் குணசேகரன், ஒரு விதத்தில் நீங்கள் ரொம்ப பாவம். ஏதோ ஒரு கற்பனையான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி. உங்களை கேட்கவோ எடுத்து சொல்லவோ இங்கே யாரும் இல்லை. பட் தட்ஸ் நாட் த ரியாலிட்டி, யூ நோ. இந்த உலகத்தில் யூ ஜஸ்ட் ட்ராப், அவ்வளோதான். இங்கே உங்களை விட எவ்வளவோ ஜித்தன்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வந்து தான் இங்கே உட்காந்துருக்கோம். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மூளை அளவு ஒன்று தான். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். காசு பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை குணசேகரன். அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதா இல்லை நாம் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கோமா, இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் இங்கே வரல. இல்லை, எங்களுக்கு சம்மதம்னு சொல்லதான் அம்மா வந்தேன். ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம், ஆனால் மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் ஃபோனில் சொல்லிட முடியாது, சொல்லவும் கூடாது. அதனால தான் நேரில் வந்தேம்மா. அப்போ நான் வரேம்மா, நாளைக்கு மண்டபத்தில் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் என் மேலே வருத்தம் இருக்கலாம், ஆனால் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஈகோக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறது உங்களுக்கே நல்லா புரியும். எதுவும் தெரியாத ஒரு முட்டாள் தனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டு நடக்கிறது ஈகோ. ஒரு அறிவாளி தனக்கு தெரியுங்கிற தன்னம்பிக்கையோட நடந்துக்கிறதுக்கு பேரு செல்ஃப் ரெஸ்பெக்ட். இந்த வித்தியாசம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்மா. மாமா, மாமா, மாமா. ஏய், நீ எங்கடா இங்கே வந்த? என்ன மாமா, இவங்கள நடு வீட்டில் வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அப்ப தோட்டத்தில் எங்க கிட்ட சொன்னது என்ன? என்ன மாமா, இவங்கள நடு வீட்டில் வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அப்ப தோட்டத்தில் எங்க கிட்ட சொன்னது என்ன? தோட்டத்தில் என்ன சொன்னாங்க? தோட்டத்தில் நீ உங்க அம்மாவும் பணம் கேட்டீங்க, பணம் கொடுத்தேன். இப்போ அந்த பணத்தை காலி விட்டு திருப்பி கேட்க வந்திருக்கியா? எனக்கு எதுக்கு பணம்? நான் எங்க காசு கேட்டேன்? ஏய், வா வெளியே போய் பேசுவோம், வா. எதுவா இருந்தாலும் இங்கே வச்சு பேசுங்க. வெளியே போய் பேசுவோம். இவங்க கூட என்ன பேசிட்டு இருக்கீங்க? போடா பேசுவோம், போடா.
நான் ஏய், எதுக்கு என்ன போகணும்? ஈடுற? நீங்க அவங்க வா, முன்னாடி வச்சு வெளிய வாடா. பேசுங்க. வாடா எல்லாரும் வெளிய. முன்னாடி பேசுங்க. சாரு அங்க ரஷ்யாவில் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஊரெல்லாம் பிடிச்சதா? நான் வர மாட்டேன் மாமா. ஏய் வாயை மூடிக்கிட்டு வாடா. வாடா நான் வர வாடா வெளியே மாட்டேன். வெளியே வாடா. வாங்குறேன்ல